Hello everyone, welcome to 360 Tamil. இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்க கோரா அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸை ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் வரும். பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எனக்கு வாயில எதுவுமே நுழையல. அதனால நான் ஒரு பேர் கொடுக்குறேன். அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வயல்வெளியை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாய் பக்கத்துல குலைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த நாய் என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நாய் ஒரு பாடியை பார்த்து தான் குலைச்சிட்டு இருந்திருக்கு. இதை பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. பின்னாடி அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டு வேகமா ஓடுறாங்க. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா? இந்த நபரோட பேரு பால் அப்படின்றது. இவரோட கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் பாக்குறாருல, இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன். இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்டா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. இவரை இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்றேன். பாடியில இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. யாரு முதல்ல பார்த்ததுன்னு கேட்கும்போது அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ எதுக்குடா இந்த நேரம் இங்க வந்தேன்னு கேக்குறாரு. இந்த வழியா தான் சார் ஜாக்கிங் ஓடுவேன், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துல போய் தேடி இருப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணோட பேக் எல்லாம் கிடைச்சிருக்கு. இவன் பொண்ணு கூட வந்திருக்கானோ தெரிய வருது. ஓஹோ, இப்படிதான் ஜாக்கிங் நீங்க வருவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் போட்டு அடிக்கிறாரு. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு அந்த பையனை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதுக்குள்ள நியூஸ்ல இந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட காட்டுறாரு. சீனியரும் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருக்க ஒருத்தர் ட்ரோன் கேமரா வச்சு தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு. அவரை இங்க இருந்தே இவர் முறைச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாலோட காரு பக்கத்திலே தான் இருக்கும். அதுல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஒரு நபர் தேடி பாக்குறாரு. அப்பதான் அவரோட பேர் பால்னு தெரிய வருது. அவர் ஒரு என்ஆர்ஐனும் தெரிய வருது. சாவறதுக்கு இடமே கிடைக்காம இங்க வந்து செத்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. பாலோட கார் சைடுல ஒரு டேமேஜ் இருக்கிறதை இவங்க ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. ஏற்கனவே ஏற்பட்ட டேமேஜ் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்பதான் பாலோட ஃபேமிலிலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ போய் பேசு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தயங்குறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்றதுனால போய் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் பாடியை பார்க்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. எவிடன்ஸ் இருக்கு வேணான்ற மாதிரி இவரும் கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப பாலோட வீட்ல இவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் பாலோட அப்பா. இவரோட பேர் சங்கர்னு வச்சுப்போம். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரை பாபுன்னு கூப்பிடுறேன். மேக்ஸிமம் அண்ணன் தம்பினே சொல்றேன். அதை மீறி தேவைப்பட்ட பேரை சொல்லி கூப்பிடுறேன். இப்ப பாலோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாலுக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவரோட ரூமை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கார்ல ஒரு டேமேஜ் ஏற்பட்டதுல அந்த டேமேஜ் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பகுதியில தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களே கிளம்புறாங்க. ஒரு ஃபேமிலில ஃபங்க்ஷன் போல சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்ப குடும்ப தலைவர் அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. எதுக்காக நிறுத்த சொல்லியிருப்பாருன்னா, பால் இறந்து போன தகவல் தெரிய வருது. இவங்க தான் பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கல்யாணத்தை வச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணு வந்தா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மேக்கப்லாம் முடிச்சுட்டு பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப பொண்ணுகிட்டயும் விஷயத்த சொல்லிடுறாங்க. இவங்களோட பேரு ஈரா அப்படின்றது. பாலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன தெரிய வரும்? இது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்றாங்க. 2-3 வாட்டி தான் அவரை பார்த்திருக்கேன், கொஞ்சம் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கடைசியா எப்ப மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. மோதிரத்தை போட்டு விடும் போதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பால் இறந்து போனார் பாத்தீங்களா, அந்த சமயம் பால் கூட லியாம் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டும் இருந்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு மிஸ்ஸிங்கா இருக்காரு. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரெகுலரா அந்த ஏரியால கிரைம் பண்றவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோவும் ஒரு 5-6 பசங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க தான் போதையில இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. இப்பதான் ஜாக்கிங் ஒன்னதா சொன்னா பாத்தீங்களா, அந்த பையன் வந்துடுறான். இவங்கள யாரையும் அந்த சைடுல பார்க்கவே இல்லன்னு சொல்றான். அப்ப நீ தான் கொலையே பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்க்கிறதுக்காக விஷால்னு ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த விஷால் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட மருமகனா தான் இருப்பாரு. ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு மீனா அப்படின்றது. மீனாவோட அஃபேர் பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. திரும்பி என் கூட வந்து வாழ்ந்தா போதும். பையனையும் கூட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுதான் என்னோட ஆசையும் மாப்ள. ஆனா என்னோட பொண்ணு கிட்ட நான் பேசி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொண்ணு அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க போல. இப்ப நைட் நேரம் வீட்டுக்கு வராரு. பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த லாயர் அவர் உங்களை அடிச்சாரா அப்படின்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாங்க. அவருக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் இல்லன்னு சொல்றாங்க. மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு உங்க ஹஸ்பண்ட் ஒத்து வர மாட்டாரு. அதனால நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க யோசிச்சு பார்த்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வக்கீல் கிளம்பி போயிடுறாரு. இவரும் பொண்ணு கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. எதுக்காக இப்படி பண்ற? திரும்பி அவன் கூட போய் வாழு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மீனா என்ன பண்றாங்கன்னா, தூங்கிட்டு இருக்க பையனை தூக்கிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம்ல போய் படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஒரு வீட்ல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாரு. ஆனா கண்டிப்பா இவரோட ஒய்ஃப் இல்லன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவோட ரிலேட்டிவ் லேடி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சொந்த
பந்தம் வருதுன்னு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி கிளாரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. லண்டன்ல இருந்து இங்க ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க இருக்க சங்கர், அதாவது தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் பேசுறாங்க. என்ன கல்யாண ஏற்பாடுலாம் நடக்காம இருக்குன்னு கேக்குறாங்க. என்னோட பையன் பால் கொலை செய்யப்பட்டிருக்கான், அதே மாதிரி அவன் கூட போன லியம் எங்க போனான்னு தெரியல, போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேக்குற கிளாராவோட முகமே மாறிடுது. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கண்ணன் அப்படின்ற ஒரு நபரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த கண்ணன் இப்போ உயிரோட இல்ல, அவரோட ஒய்ஃபையும் அம்மாவையும் பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசுறாரு. அதே மாதிரி ஒரு கவர்ல கொஞ்சம் காசை இவங்க கிட்ட தருது. எதுக்காக சார் இந்த காசை வேற மாசம் மாசம் தரீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல கண்ணன் எங்க கூட வேலை பார்த்தவன், அப்படி எப்படி நாங்க விட்டுற முடியும் அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டரும் அவருக்கு மேல இருக்க சீனியரை பார்த்து பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மீடியாட்களும் அவர் ட்ரக் எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுதே உண்மையான்னு கேக்குறாங்க. இவர் சரியா பதில் சொல்ல மாட்டாரு, வேகமா உள்ள வந்துடுறாரு. இப்பதான் முதல்ல இந்த நியூஸை வெளியிட்டான் பாத்தீங்களா, அவனை பாக்குறாரு. ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாரு. நான் என்னோட வேலையை தானே சார் பார்த்தேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் தெனாவட்டா பேசிடுறான். இப்ப வேற ஒருத்தர் கிட்ட அவனோட ட்ரோன் லைசன்ஸை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப சீனியர் கிட்ட பேசுறதுக்காக அவரோட ரூம் வந்துடுறாரு. சீனியரும் வேற ஒரு டென்ஷன்ல இருக்காரு. ஏன்னா இவரோட ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் நடக்க போது, இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த டென்ஷன்ல இந்த கேஸ் வேற வந்துருச்சு, எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அதனால சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா ஏதாவது யூஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. லியம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பான் பாத்தீங்களா, அதுல இருந்து போட்டோவை கட் பண்ணிக்கிறாங்க. இவனை யார் பார்த்தாலும் தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டிடுறாங்க. ஈரா மேலே உங்களுக்கு டவுட் இருக்கும். ஈரா எப்படி அப்படின்ற மாதிரி படிச்ச காலேஜ்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க பசங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரா அசோக்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா கழட்டி விட்டுட்டா. அந்த அசோக் பாட்டெல்லாம் போடுவான், இவளை கிண்டல் பண்ணி கூட பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணான்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. அந்த அசோக்கோட டீடைல்லாம் இவங்க வாங்கிக்கிறாங்க. அவனை போய் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அசோக் சின்னதா ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சு அதுல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். பக்கத்துல இப்ப புது கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரா உன்னை லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருக்கா, அதனால ஈரா மேல நீ செம்ம கோவத்துல இருந்திருக்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல சார், சும்மா தான் பாட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ஏன்டா கோவத்துல இல்லாம அப்புறம் எப்படா கொலை பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. சார் கொலையா, நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த டைம் நீ எங்க இருந்த அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவன் சொல்லாம தயங்கிட்டு இருக்கான். புது கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட இருந்து நம்பரை வாங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேர் கிளம்பணும்னு இவரும் வேகமா யாருக்கோ கால் பண்ணிட்டாரு. யாருக்கு கால் பண்ணிருக்காருன்னா ஈராக்கு தான் கால் பண்ணிருக்காரு. நம்ம இதுக்கப்புறம் பேசிக்கவே வேணாம் தானே முடிவு பண்ணோம், அப்புறம் எதுக்கு கால் பண்ணேன்னு கேக்குறாங்க. நான் காரணம் இல்லாம கால் பண்ணல, போலீஸ் உன்னை பத்தி விசாரிச்சாங்க. நீ அந்த நேரம் எங்க இருந்த, நான் அந்த நேரம் எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. நீ அந்த நேரம் எங்க இருந்தன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பிரச்சனை வராது, நீ தேவையில்லாம குழப்பிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நைட் இவங்க ரெண்டு பேர் எங்க இருந்தாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்ததா சொன்ன இடத்துல சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பஸ் தான் வண்டி இடிச்சிருக்கும். அதுவும் அந்த பஸ் வேணும்ட்டே இடிச்சிட்டு போற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேணும்ட்டே இடிச்சிருக்கான், இந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாலோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க, அதாவது தம்பியை காட்டுறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, பையன் இறந்து போன இடத்தை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அண்ணனை நமக்கு காட்டுறாங்க. ஃபேக்டரி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காரு. அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகாது, அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அண்ணனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, லண்டன்ல தான் இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அந்த தங்கச்சிக்கு ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கும். தம்பி வந்து பாத்துக்கவே மாட்டாரு, அண்ணன் தான் எல்லா வேலையுமே பார்த்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த தங்கச்சியும் இறந்து போயிடுறாங்க. அப்பா 3 பாகமா தான் சொத்தை பிரிச்சிருப்பாரு. தங்கச்சி பாகமும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு. இதனால தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப தம்பி பார்த்துட்டு இருக்கும் போது மீடியா நபர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி உங்க பையன் இறந்து போயிட்டார்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கோவப்பட்ட இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கன் எடுக்கிறாரு. அதை திருப்பி இவரோட மண்டிலே அடிச்சிடுறாரு. அசிஸ்டன்ட் ஓடிடுறான், இவர் மட்டும் பலமா அடி வாங்கிடுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு தம்பி கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பெட்ரோல் பங்க்ல ரெண்டு பசங்க லூடோ கேம் விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த நியூஸ்ல பால பத்தியும் லியாம பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லியாம இவன் எங்கேயோ பாத்துருக்கான் போல, உடனே ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடி வாங்கின மீடியா பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் அவ்வளவு டென்ஷன்ல இருக்கும் போது நீ கேள்வி கேட்டா அடிக்காம என்ன செய்வாரு, போயா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. போன்ல பேசுறவர் ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த பெட்ரோல் பங்க் பையன் தான் கால் பண்ணிருப்பான். இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பெட்ரோல் போறதுக்காக அன்னைக்கு வந்தாங்கன்னு சொல்றான். ஃபாரினர் அப்படின்றதுனால துண்டை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதோட மட்டும் இல்லாம சரக்கு இங்க எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல ஒரு பார் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் தான் வழியெல்லாம் சொன்னேன். அந்த வழியா தான் அவங்க கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி அந்த பாருக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. பால் இருக்கான் பாத்தீங்களா, பஞ்சாபி ஃபேமிலியை சேர்ந்தவனா தான் இருப்பான். இவங்க லண்டன்ல இருக்கும்போது நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு வீட்டை விட்டு காணாம போயிடுறான். எங்க போனா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸோ எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கிளாரா வீட்டுல இருக்கான்றது இவங்களுக்கு
இவனுக்கு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்டும் கிளாராவை திட்டினபடியா அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப பையனை வேகமா கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் பையன் ஹேர் கட் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. யாரை கேட்டா முடிய வெட்டின, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரொம்ப ரூடா நடந்துக்கிறதுனால கிளாராவும் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்குலாம் கால் பண்ண வேணாம், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப அம்மாவும் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவர என்ன சொல்றாருன்னா, நீ பையன் மாதிரியாடா இருக்க, பொண்ணு மாதிரி இருக்க, வேணா உன்னோட அம்மாவோட ஷாலை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பையனுக்கு போட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ரூடா நடத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் லியாம் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஜன்னல்ல இருந்து பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல பாலோட பாடி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எரிக்கிற நேரம் வந்துருது, அவரை எரிச்சிடுறாங்க. லியாம பத்தி இன்னும் தகவல் கிடைக்கல. இப்ப கிளாராவும் பையனை பத்தி எப்ப தகவல் கிடைக்கும் அப்படின்னு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. பாலோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடனே தகவலை பாஸ் பண்ணிருக்கணும், ஆனா நாங்களே எதுவும் புரியாம உட்காந்துட்டு இருந்தோம், அதனாலதான் தகவலை பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப லோடு எல்லாம் ஏத்திட்டு வர ஒரு லாரியை நமக்கு காட்டுறாங்க. டிரைவர்னு சொல்லியே கூப்பிடுறேன். அவரோட அசிஸ்டன்டா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அசிஸ்டன்ட் சொல்லி கூப்பிடுறேன். இவங்க கதைக்கு கொஞ்சம் முக்கியமானவங்க போல. இப்ப இவங்க இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் பாத்தீங்களா, லாரியோட ஃப்ரண்ட பாக்குறான். அந்த இடம் கிளீனா தான் இருக்கு. இருந்தாலும் இவன் என்ன பண்றானா, ஒரு துணி எடுத்து வேகமா அந்த இடத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இங்க ரத்தக்கரை இன்னும் போல, அதனால தான் தொடச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். டே பைத்தியம், நீயே என்ன மாட்டி விட்டுருவ போலியே, முதல்ல வண்டிக்குள்ள போடா அப்படின்ற மாதிரி அவனை ஏற வச்சிடுறாரு. இவங்க யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க போல. போக போக தான் அதெல்லாம் நமக்கு புரியும். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பால் போட்ட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா போட்டோலயுமே கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்காரு. அதே மாதிரி வெட்டிங் ரிங்கும் கையில இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுக்கு பாடி கிடைக்கும் போது ஸ்மார்ட் வாட்சும் இருக்காது, வெட்டிங் ரிங்கும் இருக்காது. அது எப்படி மிஸ் ஆச்சு, யாரோ தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நேத்து ஒரு பாரை பத்தி உங்களுக்கு தெரிய வந்தது பாத்தீங்களா, அந்த பாருக்கு வந்து ஹீரோவும் போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா வந்தாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறான். 4 சரக்கு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற ஏதாவது சொன்னாங்களா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவன் என்ன சொல்றானா, கஞ்சா வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனோட டீடைல தந்து அனுப்புனேன், அவன் பேரு குல்லி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் கிடைச்ச தகவலை சீனியர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சீனியரை பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் நடக்குதுல, அதனால தான் ஹாஸ்பிட்டலே இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாரு. அதே மாதிரி தகவலை சொல்லிடுறாரு. சரி வேலை முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கண்ணனோட ஒய்ஃபை பாக்குறாரு. அவங்களோட பேரு நம்ம மாலினின்னு வச்சுப்போம். இப்ப மாலினியை பார்த்தவரு ஜீப்ல ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட வந்து நிக்கிறாரு. வண்டியில ஏறுங்க, வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏறிடுறாங்க. இவங்க 2 பேருமே ஜெனரலா பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வாங்க, நான் டீ மட்டும் இல்ல பக்கடாவும் நல்லா போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இவர் போறதையே இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிருது, அதனால தான் டாக்டரை பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கழுத்துல கத்தியால அறுத்திருக்காங்கல்ல, அதனால இவனோட உயிர் போல ஏதோ ஸ்ட்ராங்கான கல்ல வச்சு இவனோட மண்டையிலேயே அடி அடிச்ச மாதிரி தான் தெரியுது. இவங்க இப்படி அடிக்காம விட்டுருந்தா கூட ரத்தம் போய் அவன் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருப்பான், இருந்தாலும் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்பாட்ல அந்த மாதிரி கல் எதுவுமே கிடைக்கல, அதே மாதிரி அந்த கத்தி கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஓரல் செக்ஸ் பண்ணிருக்காரு கடைசியா, அவரோட பென்னிஸ்ல யாரோட சலைவாவோ இருக்கு, நீங்க யார் மேல டவுட் இருக்கோ அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள தந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு லேடி கூட ஒண்ணா இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் சப்பாத்தி எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எடுத்துட்டு வந்தவங்க முதல்ல ஹீரோக்கு வச்சிடுறாங்க. இருங்க உங்களுக்கு அடுத்த சப்பாத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்க அவருக்கு சப்பாத்தியை வச்சிடுறாரு. அவர் அண்ணன் தான் போல, ஆனா கன்ஃபார்மா இன்னும் சொல்ல நமக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேருமே மேல போய் படுத்துறாங்க. ஹீரோவோட ரூம் கீழே தான் இருக்கு போல, கீழே இவர் படுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கார் ஷோரூம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சந்தோஷ்னு ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். மேனேஜரும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் ஓனர் கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓனரை பார்த்து போறான். ஓனர் என்ன பண்றாருன்னா, இவனை பார்த்தோன்னே வேகமா தள்ளி கூட்டு வந்துடுறாரு. எதுக்கு இங்க எல்லாம் வந்தேன்னு கேக்குறாரு. எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி எதையோ வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்ன விஷயம்ன்றது நமக்கு டீடைலா தெரியல. இதெல்லாம் தள்ளி இருந்து தான் மேனேஜர் பாக்குறாரு. அவருக்கும் தெளிவா எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காரு. வீட்டுல ஃப்ரீயா பேச முடியல, அதனால தான் இங்க கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ கடைசியா எப்ப அவனை மீட் பண்ண, அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி அப்பெல்லாம் மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க கேக்குற கேள்வி எதுக்குமே சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன விடுங்க நான் போணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த லேடி கான்ஸ்டபிள் ஈராக்கு தெரியாம அவங்களோட தலைமுடியை எடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த சந்தோஷ காட்டுறாங்க. அவர் பஸ் டிப்போல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இடிச்ச பஸ்ஸை இவங்களும் கண்டுபிடிச்சு விசாரிக்கிறதுக்காக வராங்க. மேனேஜரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கிட்டயே வழி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப மேனேஜர் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ ஆக்சிடென்ட்லாம்
எல்லாம் ஆகல, அவன் வேணும்ட்டே இடிச்ச மாதிரி தான் பதிவு இருக்கு, நீயே பாரு அப்படின்ற மாதிரி வீடியோ காட்டுறாங்க. அந்த டிரைவர் டீடைல் எல்லாம் தானு கேக்குறாங்க. மேனேஜரும் டிரைவர் டீடைல் எல்லாம் எடுத்து தராரு. டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் தான். இவன் தானே நமக்கு வழி சொன்னா அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க ரெண்டு பேருமே அவனை பிடிக்கிறதுக்கு வராங்க. அதுக்குள்ள அவன் காணாம போயிடுறான். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நபர் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆன் ஆயிருக்கு, இந்த பகுதியில தான் டவர் காட்டுது, உடனே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இந்த வாட்ச் எல்லாம் காமிச்சு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கான். இப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த பையனை அமைக்கிறாங்க. எங்க இருந்துடா இந்த வாட்சை திருடுனன்னு கேக்குறாங்க. என்னோட அப்பா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, முன்னாள் குற்றவாளியா தான் இருப்பாரு. நீ இந்த குற்றம் பண்றதெல்லாம் நிறுத்திட்டேன்னு நினைச்சோம், ஆனா இன்னமும் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் பண்ணி தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என் பொண்ணு எப்படியாவது படிக்க வைக்கணும்ல சார், அதனால தான் சின்ன சின்ன தப்பு பண்றேன். என் பொண்ணு நல்ல மார்க்லாம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. சரி விஷயத்துக்கு வா, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரே என்ன சொல்றாருன்னா, குல்லின்னு ஒருத்தன் தான் சார் வந்து வித்தான், அவனோட டீடைல் எனக்கு தெரியாது சார், ஆனா அவன் வரும்போது மஞ்சள் கலர் Dress போட்டு வந்தான், பீஸா டெலிவரி பாயா தான் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. நீ சொல்ற விஷயம் எல்லாம் பொய்ன்னு மட்டும் எங்களுக்கு தெரிய வந்தது, என்ன பண்ணுனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல உட்காந்து அசோக் பண்ண பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து இருக்காங்க. நிறைய இடத்துல இருந்து பீஸாவெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தங்களா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லோ Dress போட்டு ஒரு பையனும் டெலிவரி பண்றதுக்காக வரான். வாராஜா வாங்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குல்லிய பத்தி அவங்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி கடைக்கு வந்து ஓனர் கிட்டயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓனர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளா வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் அவனுக்கு இடம் கொடுத்திருக்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடம் ரொம்பவே குப்பையா இருக்கு. இவங்க உள்ள எல்லாம் போய் செக் பண்ண மாட்டாங்க. வேகமா இவங்க கிட்ட இருக்க பூட்டை வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. தேவைப்படும் போது வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பார் ஓனர் சொன்னதும் இந்த குல்லியா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பேரன் கூட சேர்ந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, யாரு கூடயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஓர கண்ணால இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் தான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்பா இன்னைக்கு மட்டும் இவனை ஸ்கூல்ல விட்டுருங்க, ஏன்னா நான் டென்டிஸ்ட பார்க்க போறேன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. இப்ப பேரனா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. அசோக் ஒரு ஹோட்டலுக்கு அடிக்கடி வராரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அங்க இருக்கவர்கிட்ட வந்து அந்த நைட் இங்க வந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு தெரியலன்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்க பையன் ஏதோ சொல்றதுக்கு வரான், போய் வேலையை பாருன்ற மாதிரி மேனேஜர் அனுப்பிடுறாரு. இதனால இவர் உள்ள எகிரி குச்சி வந்துடுறாரு. எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்க டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. அங்க நிறைய மைனர் பசங்க குடிச்சிட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. இதை வச்சே காலம் முழுக்க உன்னை ஜெயில தள்ளிடுவேன், ஒழுங்கு மரியாதையா தானு கேக்குறாரு. சார் நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வந்ததுக்கு இங்க இருந்து ஒரு சரக்கு பாட்டிலையும் ஹீரோ தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மீனாவா காட்டுறாங்க. மீனா இருக்காங்க பாத்தீங்களா, டிப் டாப்பா ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஜீப்ல அவங்களுக்கு பக்கத்துல வந்து அவங்களை நிறுத்திடுறாரு. அவனை பாக்குறதுக்காக தானே திரும்பி போற, உன் ஹஸ்பண்ட் கூட வாழ மாட்டா, அவனை பாக்குறதுக்கு மட்டும் போவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. வீட்டுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் மாதிரி நடக்குது. இவங்க வேற ஒரு நபர் கூட அஃபேர்ல இருந்தாங்கல்ல, அவர் கூடயே வாழணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனா அப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை நடக்குது. அப்பவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் அந்த கடையில இருந்து எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த சரக்கை இவர்கிட்ட தந்துட்டு இருக்காரு. என்ன சார் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவரும் சொல்றாரு. ஹீரோவும் வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, கெட்ட காலம் வந்துதான் ஆகும்னா அதை யார் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. நீங்க கொடுத்த சாம்பிள் பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட் பால் கூட ஈரா இருந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்புறம் எதுக்காக மீட் பண்ணலன்னு போய் சொன்னா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் செகண்ட் எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்கே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. எதனால இந்த சண்டை ஏற்பட்டது அப்படின்றதுலாம் நமக்கு தெளிவா தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டரோட சட்டெல்லாம் கிழிஞ்சிருது. ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் மீனாவான பொண்ணு கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஒய்ஃபும் இதுக்கப்புறமா இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் கோரான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல மீனாவை நமக்கு காட்டுறாங்க. துணியெல்லாம் காய போறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து காய போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கால் பண்றாங்க. இவங்களோட பேரு பிரீத்தி அப்படின்றது. வீடியோ கால்ல வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நல்ல ட்ரெஸ்ஸா ஒன்னு போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வேகமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் வீடியோ கால்ல பிரீத்தி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல இருக்காங்க போல. அந்த நாட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இதுதான் என்னோட வீடு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் ரொம்ப ஆசையா இந்த விஷயத்தை பாக்குறாங்க. இவங்க பார்க்கிறது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரிச்சான லைஃப் ஸ்டைல்ல இவங்களுக்கு நாட்டம் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அதனால இன்ஸ்பெக்டரும் ஈரா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு பாலை எப்ப மீட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. என் பொண்ணு பாலெல்லாம் மீட் பண்ணல, நீங்க எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, நாங்க மேலதிகாரிகளுக்கு தகவலை பாஸ் பண்ணுவான்னு கேக்குறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு ஈராவை அதட்டுறாங்க. இப்ப ஈராவும் ஆமா நான் இன்னைக்கு மீட் பண்ணேன், அதே மாதிரி கார்க்குள்ள வச்சு நாங்க செக்ஸும் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவனை எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதானே பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் மீடியா பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுல திருட்டுத்தனமா வீடியோ எடுக்கிறது, இந்த விஷயத்தை பாக்குற இன்ஸ்பெக்டரும் கோவப்படுறாரு. இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கேமரா உடைச்சு போட்டுருவேன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் சந்தோஷ்னு ஒரு டிரைவர் மிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த வீட்டுல ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் நிறுத்த சொல்லி அந்த சந்தோஷ் எங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர் கிட்ட கேக்குறாரு. இவர் அவன் எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இடத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இவர் தான் மருதாணி எல்லாம் தள்ளி விட்டு பிரச்சனை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க. பையனும் ஹலோ மிஸ்டர் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஈர என்ன பண்றாருன்னா அந்த பையனோட அம்மா கையில இருக்க மருதாணி அழிச்சு விட்டுறாரு. இதுக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஏற்கனவே ஒரு டிரைவரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தாபால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் தூங்கி முழிக்கிறாரு. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் பையன் காணும்ன்றது தெரிய வருது. சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அவனுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாரு. கால் போகவே மாட்டேங்குது. இப்போ ஒவ்வொரு இடமா அந்த பையனை தேடி அலையிறாரு. அந்த பையன் காணோன்னு இவர் பயப்படுறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. குல்லின்னு ஒரு பையனை போலீஸ் தேடுறாங்க பாத்தீங்களா, அந்த பையனோட அம்மா வீட்டை சாத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் பையனை பார்க்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றாங்க. நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அம்மாவும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, பாத்ரூம் வருது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் கதவை திறந்து விட்டுறாங்க. எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. போலீஸ் எதுக்காக சார் வீட்டுக்கு வர போறாங்க, என் பையன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பானா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கார் ஷோரூம் ஓனரை காட்டுறாங்க. இவரோட பேர் ஹாப்பின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷம் பாக்குறாரு. இப்ப சந்தோஷம் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான். 20 லட்சம் ரூபாய் தானே தந்த, மீதி காசை தானே கேக்குறான். அதான் நான் முடிக்க சொன்ன வேலையை நீ முடிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி காசு தர முடியும்னு கேக்குறாரு. ஆக்சுவலா பஸ்ஸால இடிச்சு அந்த கார்ல வரவங்கள காலி பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காரு போல. அதை இவன் முடிக்கல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்றான்னா, நான் தான் முடிக்கலனாலும் நீ வேற ஆளை வச்சு இந்த விஷயத்தை முடிச்சிட்டல, இந்த விஷயத்தை நான் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு காசு தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஹாப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே போலீஸ் என்ன தேடுறாங்க, நானே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். சரி காசு தரேன் எவ்வளவுன்னு கேக்குறாரு. 20 லட்சம் ரூபாய் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து தரணும்னு சொல்றான். சரி நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஹாப்பியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கார்ல வரும்போது அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போனுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்போ இவங்க ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது தான் இன்ஸ்பெக்டர் வேற யாரையோ கவனிக்கிறாரு. அதாவது அந்த அண்ணன் தம்பியில தம்பியை கவனிக்கிறாரு. நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றாரு. அவர் நிக்காம வேகமா ஓடி போய் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எப்படி தம்பி இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப குல்லிய பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி உள்ள வராரு. குல்லி நிறைய ட்ரக் எல்லாம் எடுத்திருப்பான். இப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கஃபேல 2 பேரை மீட் பண்றாரு. ஒரு பொண்ணை பார்க்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரோட அக்கா ஊர்ல இருக்காங்க போல, அவங்க சொல்லி தான் இந்த பொண்ணை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்க அக்கா உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்பால நெயில் சம்பந்தமான விஷயங்களை பண்றவங்களா இருப்பாங்க. அது சம்பந்தமா சில போட்டோஸ் எல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கும் இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப 2 பேருமே சாதாரணமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறத காட்டுறாங்க. என் பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லையான்ற மாதிரி சீனியர் கிட்ட அந்த லேடி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. சீனியரும் எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர வந்து உட்கார்றாரு. இவங்கள என்ன என்னோட பையனை பத்தி தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் நாங்க தீவிரமா விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு பிரோஜனமா தகவல் கிடைக்கல. தகவல் தெரிஞ்சா நாங்களே சொல்றோம். நீங்க தேவையில்லாம அலைய தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. போலீஸ் நம்பி பிரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. நிறைய லாரிலாம் நிக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இந்த டிரைவர் வந்திருக்காரு. அந்த பையன் வந்தானா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இல்லையே நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ராஸ்டிடியூட்டா தான் இருப்பாங்க. வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த பையனை கண்டுபிடிச்சாகணும்னு நினைக்கிறாரு. அதனால வேகமா லாரி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட் நேரம் ஹீரோவும் வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிட்டார்ல, அது வேற யாரும் கிடையாது, இவரோட அண்ணி தான். என்ன உங்க அக்கா சொன்ன பொண்ணை பாத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் எங்க கூட சேர்ந்து இருக்கீங்க, இப்ப திடீர்னு எங்க குடும்பத்தை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா உட்காந்து இருக்காரு. அந்த குள்ளி இருக்கான் பாத்தீங்களா, நிறைய ட்ரக் எல்லாம் எடுத்ததுனால பேசுற நிலைமையிலேயே இல்ல. இப்ப வீல் சேர்ல உட்கார வச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. கூட ஒரு வார்ட் பாய் மட்டும் அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம், தேவையான மருந்தையும் கொடுத்து விடுங்கன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது, அட்டன் பண்ணி பேசுறாரு. என்ன சொல்றாங்கன்னு தெரியல, ஷாக் ஆயிட்டாரு. இப்ப வேகமா பேரம் படிக்கிற ஸ்கூலுக்கு வராரு. பேரம் காணும் தான் தகவல் வந்திருக்கு போல. நீ சீக்கிரமா வராம எங்க போய் தொலைஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை போட்டு திட்டுறாரு. அதே மாதிரி பேரனை தேடி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காரு. எந்த இடத்துல தேடியும் பேரனை இவரால கண்டுபிடிக்க முடியல. இப்ப டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, கடைசி சில நாளாவே அவன் சோகமா தான் இருக்கான், வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. வீட்டுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் பேர மட்டும் கிடைக்கல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
திரும்பி தேடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இப்ப மொட்டை மாடியில தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த பையன் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி ஆகுறாரு. டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, பஸ் டிப்போக்கு வந்துடுறாரு. ஏதாவது பஸ் ஏறி கிளம்ப போறானா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸா தேடி பாக்குறாரு. ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ கடையில வந்து டீயை வாங்குறாரு. அப்பதான் இந்த பையன் பக்கத்துல வந்து நிக்கிறான். அடா பாவி, எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இவர் திட்டிட்டு இருக்கும் போது அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பின்னாடி இருக்க ஒரு ஃபாரினரை பாக்குறான். அந்த ஃபாரினரை பார்க்கும்போது என்ன நினைக்கிறான்னு தெரியல, ரொம்ப பயப்படுறான். வெள்ளக்காரன் ரத்தம், வெள்ளக்காரன் ரத்தம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. வாயை மூடிட்டு என் கூட வாடா அப்படின்ற மாதிரி வேகமா இந்த பையனை கூட்டு போறாரு. வார்ட் பாய் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காரு. சார், நான் டாக்டருக்கு போய் தகவலை கொடுக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள கிளம்புனா எப்படி, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போங்க, அது வரைக்கும் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப குள்ளி கிட்ட வந்து என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, எனக்கு ட்ரக் வேணும் தாங்கன்னு கேக்குறான். இவரும் கோவப்பட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பேரன் கடஸ்டான்ல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பேரனோட பேரு கோலு அப்படின்றது. அவன் அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்றான். திரும்பி நீ விஷால் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற வழியை பாருமா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நீங்க அப்படியே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசாதீங்கப்பா, அம்மாவை நீங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். என் அம்மா லைஃப் போனதுக்கும் என் லைஃப் போயிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு இவரும் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறாரு. இப்ப அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நின்னு சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பண்றது மாலினிக்கும் தெரியும் போல. மாலினி சடனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், அது சரி வராது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இந்தாங்க ஐஸ் கியூப் ஆவது வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பாத்திரத்துல ஐஸ் கியூப் எல்லாம் தராங்க. இல்ல மேடம், நான் குடிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. பரவாயில்ல வச்சுக்கோங்க, இதை தரதுக்காவது வீட்டுக்கு வருவீங்கல்ல, வச்சுக்கோங்கன்ற மாதிரி தந்துடுறாங்க. இந்த ஆப்பி யாரு என்னன்னு நமக்கு டீடைலா தெரியல. இப்ப பேங்க் வந்து 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேக்குறாரு. என் காசு தானே எடுக்கிறேன், உன் காசையே எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பேக்ல காசை வாங்கிட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்தை ஆப்பியோட அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஆப்பியோட அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. அவர் வேற யாரும் கிடையாது, அண்ணன் தம்பியில அண்ணனா இருப்பாரு. சரி இந்த மாதிரி உங்க பையன் காசு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சந்தோஷ் இந்த பகுதியில தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த நபர் சொல்லியிருப்பாரு. அந்த பகுதிக்கு ஆட்களோட இவர் வந்து தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் சிலர்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் குளிச்சிட்டு இருக்கான். இவரை பார்த்தோன்னே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் மூலியமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் பயங்கரமா ஆட்டம் காமிச்சு எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறான். சே, மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து குள்ளிய பார்க்கும்போது குள்ளி ஒன் பாத்ரூம்லாம் போய் வச்சிருக்கான். என்னாச்சுன்னு கேட்கும்போது ஈர தான் போட்டு பயங்கரமா அடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டாங்க. என்ன இவ்வளவு மோசமா அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதுக்காக இவ்வளவு ரூடா நடந்துக்கிட்டே அப்படின்னு கேக்குறாரு. சார் உண்மையை வாங்க தேவையில்லையா, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. வேற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாரு. அசோக் அடிக்கடி ஒரு ஹோட்டல்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கினார்ல, அந்த ஃபுட்டேஜை தான் காட்டுறாரு. பாலும் லியாமும் சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அசோக் இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு பேர் கூடயும் சண்டை போடுறாரு. இந்த மாதிரி தான் ஃபுட்டேஜ் பதிவாயிருக்கு. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே அசோக் மேல சந்தேகப்படுறாங்க. இங்க தான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, பால் கிட்டயும் லியாம் கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காரு. லைஃப்ல உங்க அடுத்த பிளான் என்னன்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் இவங்க ரெண்டு பேரையும் பாராட்டிட்டு இருக்காரு. அண்ணனோட பையனை ஹாப்பியா இங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. பையனை கொஞ்சம் மட்டன் தட்டுற மாதிரியும் பேசுறாரு. இவர் ரேசர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ட்ரிங்க் ஊத்திட்டு இருக்காரு. அப்ப கிளாஸ்ல எச்ச துப்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கிளாஸ் யாருக்கு கொடுக்குறாருன்னு தெரியல, ஆனா கோவமா இருக்காருன்னு காட்டுறாங்க. ஹீரோவும் அசோக்கோட இடத்துக்கு வந்துடுறாரு. ஒவ்வொரு பொருளா உடைச்சிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அசோக் சொல்றாரு. இப்ப அசோக்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏன்டா நாயே, அந்த இடத்துல போய் அவங்க எதுக்காக அடிச்ச, நீ தானே கொன்னு அப்படின்னு கேக்குறாரு. ஈராவை என்னால மறக்க முடியல, அதனால தான் பேசி பார்க்கலான்னு போனேன், அந்த இடத்துல சண்டை ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்டா இருக்க பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவளை மறந்துட்டேன்னு தானே சொன்ன அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வராங்க. ஏமா உங்க பஞ்சாயத்தை அப்புறமா பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீ தான் அன்னைக்கு நைட்டு கழுத்து அறுத்திருக்க, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு கேக்குறாரு. சத்தியமான இதை பண்ணல சார் அப்படின்ற மாதிரி அசோக் சொல்றாரு. இங்கெல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது, ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி கூட்டு போறாங்க. டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, எப்பவுமே வர ரூட்ல வராம வேற ரூட்டுக்கா வராரு. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இந்த ரூட்ல வரீங்கன்னு கேக்குறான். இல்லடா வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. பின்னாடி டயர் பஞ்சர் ஆன மாதிரி இருக்கு, என்ன எதுன்னு போய் பாருன்னு சொல்றாரு. இந்த பையனும் சரி அப்படின்ற மாதிரி இறங்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ராடு எடுத்துக்கிறாரு. அந்த பையனோட மண்டையிலேயே அடிக்கணும்ன்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இப்ப ஓங்கும் போது அவனும் உசாரா விலகிடுறான். இப்ப அடி மிஸ் ஆயிருது. அவனை பிடிக்கணும்னு துரத்துறாரு. இந்த பையனும் தப்பிக்கணும் அப்படின்னு வேகமா ஓடுறான். ஒழுங்கு மரியாதையே நின்றுன்னு சொல்றாரு. ஆனா இந்த பையன் நிக்கவே மாட்டான். அங்க தண்ணி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள குதிச்சிடுறான். இப்ப குள்ளியோட மூஞ்சில ஹீரோ தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. நீ சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாரு. சரி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்
சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவனை வெளியே வந்து உட்கார வச்சிடுறாங்க. என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பார் ஓனர் நம்பர் தந்ததுனால இவனை பாக்குறதுக்காக அந்த 2 பேர் வந்திருப்பாங்க. கொக்கைன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இவனும் கொக்கைன் இந்தாங்க அப்படின்ற மாதிரி தந்திருப்பான். அவங்க காசெல்லாம் எடுத்துருவாங்க. அப்பதான் இவன் ஹெராயின் தந்திருக்கான்னு தெரிய வருது. எங்களுக்கு ஹெராயின் வேணாம், கொக்கைன் தான் வேணும், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு வற்புறுத்தினதுனால அவங்க கொஞ்சம் தள்ளி விட்டு போயிருப்பாங்க. இதனால இவனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும்னு முடிவு பண்ணுவான். ஒரு பைக் எடுத்துட்டு வேகமா அவங்கள ஃபாலோ பண்ணி போறான். அந்த நேரம் பார்த்து இவனோட பைக் ரிப்பேர் ஆயிடும். அதை சரி பண்றதுக்காக வேலைலாம் பார்த்துட்டு இருப்பான். அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திரும்பி அந்த இடத்துக்கு போயிருப்பான். அப்பதான் அவங்களோட கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கும். காருக்குள்ள பார்க்கும்போது அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்க. எங்க 2 பேருமே காணோம் தேடி இருப்பான். அப்பதான் பாலை மட்டும் பார்த்திருப்பான். பாலோட ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருக்கு. ஏன்னா யாரோ கழுத்து அறுத்திருக்காங்க. இவன் என்ன பண்றானா, காஸ்ட்லி வாட்சா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த வாட்சை கழட்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பால் இருக்காரு பாத்தீங்களா, இவன் கையை கட்டியா பிடிச்சிடுறாரு. இவன் பக்கத்துல இருக்க கல்லை வச்சு அவரோட மண்டையிலேயே அடி அடின்னு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவர் விட்டுருப்பாரு. இவனும் அங்க இருந்து கிளம்பி இருப்பான். கல்லால அடிச்சது மட்டும் தான் நானு, கத்தியால அறுத்தது நான் இல்லன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் சார் உண்மை அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ஆப்பி ஒரு இடத்துக்கு காசு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு காசோட வந்துடுறாரு. இந்த பேக்ல 20 லட்சம் ரூபாய் இருக்கு, செக் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அவனை வேகமா செக் பண்ணிட்டு இருக்கான். இவர் கன்னியை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த கன்னை வச்சு இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இவனும் ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பக்கத்துல வரான். ஆப்பி அசரும் போது சடனா அட்டாக் பண்ணிடுறான். இப்ப இவரை லாக் பண்ணி கழுத்துல கத்திய வச்சிடறான். அறுத்து விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். கன்னும் கீழே விழுந்திருக்கும். அந்த கன்னை போய் இவன் எடுத்துக்கிறான். கன்னை கூட பிடிக்க தெரியல, என்கிட்டயே அவன் ஆட்டத்தை காட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னும் 20 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும், சீக்கிரமா எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். அசிஸ்டன்ட் தண்ணிக்குள்ள குதிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிறது தெரிய வருது. பாத்ரூமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்ரூம்குள்ள வரான். அந்த இடத்துல பார்த்தா லியாம் இவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். வெள்ளக்காரன் ரத்தம், வெள்ளக்காரன் ரத்தம் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். இப்ப சத்தம் கேட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் தரணும் போல அப்படின்ற மாதிரி வேகமா ரூமுக்கு கூட்டு போறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரோட மாப்பிள்ளையான விஷால் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலுக்கு வந்து விசாரிச்சேன், பையனை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே, பையன் என்ன ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி இன்னும் மீனா அவன் கூட பேசிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, கோலுவோட பர்த்டே இன்னும் சில நாட்கள்ல வரப்போதில்ல, நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, எதுனாலும் அங்க உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி விஷாலும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் அசோக்கை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உண்மையை ஒத்துக்கோ, இல்லன்னா அடி வாங்கியே செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல சார், அப்புறம் எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவனும் கேக்குறான். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நமக்கு காட்டுறாங்க. பிஏ இருக்காங்க பாத்தீங்களா, சுரேஷ் கிட்ட உங்களை பாக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சுரேஷும் இன்ஸ்பெக்டரை பாக்கிறதுக்காக அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா மீனாக்கு ஒரு நபர் கூட அஃபேர் இருக்குல்ல, இவர் கூடயே தான் இருக்கும். நீங்க என் பொண்ணை விட்டு விலகிருங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. காலேஜ் டைம்ல இருந்தே மீனாவை எனக்கு பிடிக்கும், ஆனா அதுக்கப்புறம் 2 பேருமே வேற வேற பக்கம் போயிட்டோம், எதர்ச்சியா மீட் பண்ணோம், அப்படிதான் நாங்க 2 பேர் பழக ஆரம்பிச்சோம். எனக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றாரு. நான் இப்ப மீனா அப்பாவா பேசுறேன், போலீஸா பேச வைக்காதீங்கன்னு மிரட்டுறாரு. நீங்க மீனாவோட அப்பாவா பேசுறதுனால தான் உட்காந்துருக்கீங்க, போலீஸா இருந்தா உள்ள கூட உங்களால வந்திருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அண்ணனை நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பையன் ஆப்பி கதவையே திறக்க மாட்டான்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆப்பி கதவை தரேன்னு சொல்றாரு. இவர் தட்டணும்னு இவர் கதவை திறந்துட்டாரு. இப்ப சோகமா போய் பெட்ல உட்காந்துட்டாரு. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் பையனுக்கு காயம்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப பையனும் அழுதுகிட்டே சில விஷயங்களை அப்பா கிட்ட சொல்றாரு. அந்த பையன் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் சொன்னதுனால இவங்க இன்ஸ்பெக்டரை வர வச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, லியாம் போட்டோவை காமிச்சு இதுதான் அந்த வெள்ளக்காரனா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இவனே தான், என்ன ஏதாவது பண்ணிடுவான், என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ரத்தமா இருக்கு ரத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்புறான். இவருக்கு ஒன்னும் புரியல. ஈரா இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸ் வீட்ல இருந்து அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. மீடியாட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. மீடியாட்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம போலீஸ் ஈராவை உள்ள கூட்டு வந்துடுறாங்க. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி லேடி போலீஸ் சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி போய் யார் கூடயோ போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஈரா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள அசோக் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அசோக் சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க எதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி இந்த லேடி கான்ஸ்டபிளும் புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. எதுக்காக பாலை கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவரை நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் எதுக்காக அன்னைக்கு அசோக்க பாக்கிறதுக்காக போன, 2 பேரும் சேர்ந்து தானே இந்த கொலையை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அசோக் ஒரு வாட்டி பார்க்கணுன்றதுக்காக தான் ஸ்டுடியோக்கு போனேன்னு சொல்றாங்க. இவங்க ஸ்டுடியோக்கு வந்தோடனே 2 பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லு, 2 பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு அடிக்கலாம் செய்றாங்க. இவங்க எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தம்பி இருக்கார்ல, ஈரன் வீட்ல இருக்க பொருள்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காருன்னு தான் தகவல் கிடைக்குது. இப்ப இவரும் அந்த லேடி கான்ஸ்டபிள பக்கத்துல கூப்பிடுறாரு. உன் போனை தா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கவும் செய்யறாரு. என் பையனையே கொன்றுக்கல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொருளா உடைச்சிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸால எதுவுமே பண்ண முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இந்த தம்பியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுல வச்சு கரெக்டா இன்ஸ்பெக்டரும் மடக்குறாரு.
பையனை பறி குத்திருக்கீங்கன்னு தான் உங்களை இவ்வளவு நாள் விட்டேன். ஆனா என்னோட அசிஸ்டன்ட்டுக்கே லஞ்சமா ஒரு போனை வாங்கி கொடுத்துட்டு எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு வார்னிங் தராரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்து போன் வாங்கியிருக்காங்க, அடிக்கடி அப்டேட் அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு இப்படி பண்ண அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் திட்டுறாரு. அந்த அசிஸ்டன்ட் பையன் ஒரு நபரோட பேரை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பான். அந்த நபரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வந்து விசாரிக்கிறாரு. ஓஹோ அந்த டிரைவரா, அவர் லோடுக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா மாலினியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பக்கத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு அது வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நிறைய வாட்டி வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன், ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து எந்திரிச்சு இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. மத்தவங்களுக்காக யோசிச்சா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட மாமியார் உடம்பு முடியாம சவுண்ட் கொடுக்குறாங்க. இவங்க என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. இவருக்கும் தப்பு பண்ணிட்டோம் தோணுது. வேகமா இந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அந்த மீடியா நபர் இருக்காரு பாத்தீங்களா, பார்த்தா வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீங்க ஸ்டேஷனை விட கண்ணனோட வீட்ல தான் அதிகமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். என் பர்சனலுக்குள்ள தலையிடாதன்ற மாதிரி இவரும் மிரட்டுறாரு. ஹீரோவோட ஃபியான்ஸே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வரும்போது கேக் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறாரு. சாரி இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சீனியர் கிட்ட இந்த கேஸை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. வேற யாரோ கழுத்து அறுத்திருக்காங்க, இவன் கல்லால மட்டும் தான் அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல, அவனே கூட இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் ரைட் ஹேண்டட் சார், ஆனா கழுத்து அறுத்தவங்க லெஃப்ட் ஹேண்டடா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு ஃபாரன்சிக் டீம் சொல்லிருக்காங்க, அதனால தான் யோசிக்கிறேன்னு சொல்றாரு. யாருக்கு அதெல்லாம் தெரிய போகுது, இந்த குள்ளியை வச்சே சீக்கிரமா கேஸை முடிக்கிற வழியை பாரு, அப்பதான் மீடியா கிட்ட இந்த கேஸை முடிச்சிட்டோம் நம்ம நிம்மதியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட் நேரம் இன்ஸ்பெக்டரும் ஈர கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. உண்மையான குற்றவாளி எல்லாம் பிடிக்க தேவையில்ல, இவங்களுக்கு கேஸ் எப்படியாவது முடிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்புறாரு. கடைசி வரைக்கும் இன்ஸ்பெக்டராவே இருந்து இன்ஸ்பெக்டராவே சாக போறேன், நீ அந்த மாதிரிலாம் இருக்காதன்னு சொல்றாரு. எதுக்கு சார் இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. பேசி முடிச்சிடுறாரு. என் பேரனோட பர்த்டே அதை கூட மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உடனே ஒரு கேக் ஷாப்புக்கு போய் கேக் எல்லாம் வாங்கிடுறாங்க. ஹீரோ தான் வீட்டுல டிராப் பண்ணிட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கேக் ரெடியாவோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நீங்க தப்பு பண்ண மட்டும் ஒத்துக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மாப்பிளையும் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணன் வாசல்லே தான் உட்காந்துருக்காரு. என்ன அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்ப நம்ம குடும்பத்தை விட்டு விலகி போக போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ டெஸ்ட்ல கம்மி மார்க் தான் எடுத்த, நீ போலீஸ் ஆகணும்னா 5 லட்சம் ரூபாய் தரணும்னு சொன்னாங்க, நான் தான் பெரட்டி காசை தந்தேன், அதெல்லாம் மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இன்னும் அப்பாவோட இடம் இருக்குல்ல, அது எப்படியும் 15 லட்சம் ரூபாய்க்கு போகும், அதுல எனக்கு எந்த பங்கும் தேவையில்ல, என்ன இங்க இருந்து போக மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அண்ணன் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி இங்க வச்சிருக்காரு போல. இப்ப அண்ணியும் கீழே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து போகாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இடம் தானே வேணும், அதுதான் நான் தந்துட்டேன்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அந்த மீடியா பர்சனும் ஒரு தகவலை சொல்றாரு. இவரு சீனியர் கிட்ட தகவலை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த தகவல் தான் சொல்லிட்டு இருக்காரு. கழுத்து அறுத்தவன் லெஃப்ட் ஹேண்டடா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால குள்ளி இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க குள்ளி மேல பழி போட்டு கேஸ முடிக்கலாம்னு நினைச்சாங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ அந்த டிரைவரோட வண்டியை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருல, அந்த வண்டி நம்பரை சொல்லி அதுதான் சொல்றாங்க. இவரும் வேகமா ஓடி வந்து அந்த வண்டியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் செக் பண்ணும்போது உள்ள யாருமே இல்ல, அதுக்குள்ள எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. இன்ஸ்பெக்டரோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு கண்ணன் அப்படின்றவர் தான் இன்ஃபார்மரா இருந்திருப்பாரு. அவர் ஒரு ஜிம் தான் நடத்திட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வந்தோன்னு அவரை பாக்குறதுக்காக வெளியே வந்துடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை இவரை கூப்பிட்டு ஜீப்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விக்கி அப்படின்ற ஒரு கிரிமினலை ஃபாலோ பண்ணி அவனை பத்தி தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் கண்ணனை இன்ஃபார்மரா போட்டிருப்பாங்க. ஆனா விக்கிக்கு நம்ம ஸ்கெட்ச் போடுறது விக்கிக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எப்படின்ற மாதிரி கண்ணன் கேக்குறாரு. எப்படின்னு உனக்கு தெரியாதா, நீ மட்டும் தான் இந்த விஷயத்தை லீக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சார் சத்தியமா நான் லீக் பண்ணலன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் எதுவும் பேசாம ஜீப் ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாரு. இப்ப கண்ணனும் இறங்கி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சத்தியமா இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணல சார், நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் சடனா கன் எடுத்து இவரை போட்டு தள்ளிடுறாரு. இப்ப ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாரு. வேலை முடிஞ்சிருச்சுன்னு யார்கிட்டயோ சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மடக்கி இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த டிரைவர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். அந்த டிரைவரோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல வந்து விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த டிரைவரோட ஒய்ஃபும் டிரைவர் எங்கன்னு எனக்கு தெரியாது, பல நாளா இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கூட இன்னும் கட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அவன்
திரும்பி வந்தானே எனக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட நம்பர்லாம் எழுதி கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் செக்ஷுவலா இவர்கிட்ட அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காசு எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் மாதிரியே உனக்கும் பொண்ணுனா பிடிக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. எதுவும் ஹஸ்பண்டுக்கு பொண்ணு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேக்குறாரு. இப்ப ஹாப்பியா அவனோட வேலைக்காக வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறாரு. எதுக்கு சார்? என்னோட அப்பாக்கு வேணா கால் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. அந்த டிரைவரை சிக்னல் பண்ணி ஒரு லேடி கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க டிரான்ஸ்ஜெண்டரா தான் இருப்பாங்க. ஒய்ஃப் அவருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதனால தான் இவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்ரோச் பண்ணேன் ஆனா வரல, அவர் எப்பவுமே வேற ஒருத்தங்க கிட்ட தான் போவாரு அப்படின்ற மாதிரி டீடைல் கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வீட்ல தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் தண்ணி ஊத்தி எழுப்புறாரு. அந்த டிரைவர் எங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. சத்தியமா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் சொல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. சார் எதுக்காக கூட்டு வரீங்க அதையாவது சொல்லுங்க அப்படின்னு ஹாப்பி கேக்குறான். இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலா சந்தோஷ் பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தான் பாத்தீங்களா, மேனேஜர் தான் இந்த தகவலை கொடுத்திருப்பாரு. இவனை வச்சுதான் அவனை காலி பண்ணணும்னு நினைச்சேன், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது ஹாப்பியோட அப்பாவும் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்காரு. ஒரு வக்கீல் கூட தான் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் மேல் இடத்துல இருந்து கால் வரும் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பையனை பார்த்து வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டருக்கும் கால் வந்துருது. அடுத்த வாட்டி என்னோட பையனை கூப்பிடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் மேல் இடத்துல பேசுறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தோம் நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, பையனை கூட்டு போயிட்டு இருக்காரு. பையன் அழுதுகிட்டே அன்னைக்கு உண்மையெல்லாம் சொல்லிருக்க மாட்டான் போல, என்னதான்டா பண்ணி தொலைச்ச இப்பயாவது சொல்லுன்னு கேக்குறாரு. இவனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். பால் உன்னோட அண்ணன் மாறுறா, அவனை எதுக்காக கொல்ல நினைச்ச அப்படின்ற மாதிரி கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. உங்களால் தான்ப்பா, நீங்க எப்பவுமே பாலை தான் பெருமையா பேசுவீங்க, என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்க தம்பி கூட இட தகராறு இருந்ததுல, இவன் செத்தாது கிளியர் ஆகும்னு நினைச்சேன், உங்களுக்காக தான்ப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கான். நம்ம தான் பையனை தேவையில்லாம இப்படி பண்ண வச்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரால அவரோட பவரை யூஸ் பண்ண முடியல, அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்காரு. விடுங்க சார், நம்ம பொழப்பே அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இவரோட வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்ல ஒரு காஸ்ட்லியான கார் நிக்குது. என்ன சார் கார் நிக்குது அப்படின்னு இவர் கேக்குறாரு. அந்த காரை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப வேகமா வீட்டுக்குள்ள வந்தா மீனா என்ன பண்றாங்கன்னா சுரேஷ் கூட பேசிட்டு இருக்காங்க. இவரும் பார்த்து எதுவுமே பேசிக்க மாட்டாரு. பேரை விளையாடிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து உட்காந்துறாரு. பால் சாப்பிடுறியான்னு பேரங்கிட்ட கேக்குறாரு. மீனா பால் மட்டும் தானி கேக்குறாரு. இப்ப பேரனை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மீனாவும் பாலை தரதுக்காக வராங்க. பாலை வாங்கினவர் என்ன பண்றாருன்னா மீனாவை அந்த ரூம்லயே லாக் பண்ணிடுறாரு. அப்ப எதுக்கு லாக் பண்ணீங்க விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா சுரேஷை நோக்கி வர்றாரு. ஒரு கட்டியை வச்சு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏன்டா என் வீட்டுக்கே வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற பார்த்தா அடிக்கிறாரு. இப்ப கை தாங்களா அவரை காருக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. நீயே பத்திரமா வீட்டுக்கு போயிடுவல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சுரேஷ் என்ன சொல்றாருன்னா மீனாவையும் நீங்க வீட்டை விட்டு வெளியே விட மாட்டீங்க, அப்ப நான் என்ன பண்ண முடியும் அங்கிள், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட பேசின மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களும் பக்காவா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிடுறாங்க. அந்த டிரைவரை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கதான் டிரைவர் இருக்காரு. இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப கிஸ் பண்ற மாதிரி வராரு. இவங்களும் என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, போலீஸ் சுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடி பாவி மாட்டி விட்டுட்டே அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட பாக்குறாரு. எல்லா பக்கத்துல இருந்தும் போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க. இது ஹீரோவோட பிளானா தான் இருக்கும். இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துல வச்சு இவரை லாக் பண்றாரு. அவர் கண்ணத்திலேயே கீறிடுறாரு. அட பாவி இன்னைக்கு எனக்கு ரிசப்ஷன் இருக்கு கீறிட்டே அப்படின்னு கோவப்படுறாரு. இப்ப டிரைவரை நல்லா அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா எதுக்காக அந்த வெள்ளைக்காரனை கொலை பண்ணன்னு சொல்லு, எல்லா விஷயத்தையும் உன்னோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சத்தியமா நான் வேணும்ட்டே கொலை பண்ணல சார், அவன் குறுக்க வந்து வண்டியில மோதிட்டான், இது ஆக்சிடென்டலா தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாலோட கழுத்தை நீ தானே அறுத்த, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, ஹாப்பி சொல்லி தானே இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா ஹாப்பினா யாருனே தெரியாது, பாலை பத்தியும் நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இந்த வெள்ளைக்காரன் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வெள்ளைக்காரனோட பாடி எங்கன்னு கேக்குறாங்க. ஒரு கிணத்துக்குள்ள தான் போட்டிருப்பான், இடத்தை காமிச்சிடுறான். இப்ப பாடியை உள்ள இருந்து எடுத்துடுறாங்க. உண்மையிலேயே லாரியில அடிச்ச மாதிரி தான் காயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த லாரி டிரைவர் என்ன சொல்றானா, இவனோட அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் சார், ஏற்பாடு பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஆட்களும் இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த தகவலை கிளாரா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க பையனோட பாடி கிடைச்சிருச்சு, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத கேக்குற இவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தம்பியை உங்களை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தோள் மேல கை வைக்கிறதுக்காக வராரு. தயவு செஞ்சு நீ மட்டும் கை வைக்காத அப்படின்ற மாதிரி விலகிடுறாங்க. ஹாப்பியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாத, எதுனாலும் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அவனோட கன்னு அப்படின்ற மாதிரி டேபிள்ல வைக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கன்னை தான் சந்தோஷ் எடுத்துட்டு போயிருப்பான். சந்தோஷ் இவர் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்றது பையனுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இதுக்கப்புறமா கவனமா இரு அப்படின்ற மாதிரி அட்வைஸும் பண்றாரு. இன்னும் 20 லட்சம் ரூபாய் வேணும்னு சந்தோஷ் கேட்டான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல அவனோட பாடி மிதந்துட்டு இருக்கு. பாக்குறவங்களும் போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்றாங்க.
அப்படியே கட் பண்ணி நமக்கு மீனாவை காட்டுறாங்க. நைட்டு சமையல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நைட்லாம் நீ சமையல் பண்ண தேவையில்ல, ஈர வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லப்பா எனக்கு உடம்பு முடியல, நீங்க பேர்ன மட்டும் கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தம்பி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாப்பி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. முத வாட்டி அவன் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணிருக்கான், ஆனா அது நடக்கல. ரெண்டாவது வாட்டி வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கும் ஹாப்பிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இந்த இடத்துக்காக உன் கூட சண்டை போட்டேன்ல, அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிருக்கான். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பேர்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் இவரை பார்த்தோன்னா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி நம்ம தேடிட்டு இருந்த சந்தோஷோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. யோ இன்னி கூட வேலையை பத்தி தான் பேசுவியா, சந்தோஷமா போய் இரியா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஹீரோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃபை தேடிட்டு இருக்காரு. சமையல் வேலை எல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல தான் இருக்காங்க. அங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்க போங்க நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு கல்யாணம் நடக்க போது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த இடத்துல ஜாலியா பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் வெடிச்சிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மீனா வீட்டுல தனியா இருக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெனாயில் குடிச்சிருப்பாங்க. விஷால் கதவை தட்டி இருப்பாரு, கதவை யாருமே திறந்திருக்க மாட்டாங்க. சந்தேகப்பட்டு உடச்சிட்டு உள்ள வந்து பாத்திருப்பாரு. அப்பதான் இது தெரிஞ்சிருக்கும். அதனால மீனாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. ஆக்சிடென்டால தான் அந்த சிலிண்டர் வெடிச்சது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அது அண்ணி பண்ண வேலைன்னு அண்ணனுக்கு தெரியுது. அதான் அந்த சொத்தை நம்ம கிட்ட தந்துட்டான்ல, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் அதுக்காக பண்ணல, உங்க தம்பி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாரு. மீனா கண் முழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இன்ஸ்பெக்டரும் பேசுறதுக்காக வராரு. எதுக்காகமா இப்படி ஒரு விஷயத்த பண்ண, உன் மேல நாங்கெல்லாம் உயிரே வச்சிருக்கோம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, என் லைஃபை நான் எங்கப்பா முடிவு பண்றேன், நீங்க தான் முழுசா முடிவு பண்ணிட்டீங்க. நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்பயே விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. விஷால் உங்ககிட்ட நல்ல ஒரு மாதிரிலாம் இருக்காரு, ஆனா உங்களை மாதிரி தான் அவரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருப்பாரு, கோவப்பட்டாருன்னா என்ன போட்டு அடிப்பாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சுரேஷ் கூட இருந்தனா சந்தோஷமா இருப்பேன், ஆனா நீங்க அதுக்கு என்னைக்குமே ஏத்துக்க மாட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. இவராலையும் மேற்கொண்டு எதுவும் பேச முடியல, வெளியே சோகமா உட்காந்து இருக்காரு. விஷாலும் பக்கத்துல வந்து என் விஷயமா பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவர என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. எங்க வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாலினி வீடு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வராரு. அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக மட்டும் நான் வரலங்க, வேற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், உங்க ஹஸ்பண்ட் கண்ணனை நான் தான் காலி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னே இவங்களுக்கு அழுகியே வந்துருது. வேகமா ரூம்ல போய் படுத்துடுறாங்க. இவரும் வெளியே இருந்தே இவங்க கிட்ட மீதி விஷயத்த சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் சூசைட் நோட்ல இவரோட பேரை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்க. அதனால இவருக்கு ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அப்ப கில் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி தான் இவரை காப்பாத்திருப்பாரு. அந்த கில்லு தான் கண்ணனை ஒரு விஷயத்துக்காக கொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் பண்ணி கொடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. லியாமோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லியாமோட பென்னிஸ்ல பாலோட சலைவா கிடைச்சிருக்கும். இதை கேட்கிற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. நீங்க கன்ஃபார்மா தான் சொல்றீங்களான்னு கேக்குறாரு. ஒரு வாட்டிக்கு 2 தடவை செக் பண்ணிட்டேன், இதுதான் உண்மைன்னு சொல்றாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு லாரி வேகமா வந்து இன்ஸ்பெக்டரோட ஜீப்ல இடிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேணும்ட்டே இடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல தான் 7th எபிசோட முடிக்கிறாங்க. ஒய்ஃப் சூசைட் பண்ணி இறந்து போனது மீனாக்கு தெரியல. என்னப்பா நம்ம போற இடத்துக்கு அம்மாவும் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அம்மா இல்லாம எப்படிமா, கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப பஸ்ல இவங்க மட்டும் தான் உட்கார்ந்து இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பஸ் டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் தான். இவரை திரும்பி பாக்குறாரு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது மீனா என்ன பண்றாங்கன்னா, வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மீனா எதுக்குமா ஓடுற, நில்லுமா அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல யாருமே இல்லாம இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இறந்து போன பால் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் பாலை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவரோட கற்பனையா தான் இருக்கும். இவர் அடிபட்டு அந்த இடத்துல கடக்கிற மாதிரி காட்டுறாங்க. தகவல் கேள்விப்பட்டு போலீஸ்லாம் காலையில அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப பார்த்தா இன்ஸ்பெக்டர் காணாம போயிருக்காரு. அதாவது இடிச்சவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கார் ஷோரூம்ல ஹாப்பி இருக்காரு. ஹாப்பி அந்த இடத்துக்கு வந்து அடிக்கிறாரு. உன்னோட அப்பாவும் நீயும் சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு இவன் சொல்றான். வேற யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பரபரப்பா விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, என் பையன் மேலேயே கை வச்சிட்டல அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த வேலைலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, இன்ஸ்பெக்டர் மட்டும் கிடைக்கலன்னா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அண்ணனும், நான் இந்த விஷயத்த பண்ணல, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்க கிட்ட உன்னோட கோவத்தை காட்டுன்னு சொல்லிட்டாரு. இவரும் டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு ஜிம் இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க இருக்கவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏதோ ஒரு குரூப் இன்ஸ்பெக்டரை தூக்கி இருக்காங்க, உனக்கு தெரியாம இருக்காது, அவனோட டீட்டெயில குடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவனும் அந்த நபரோட பேரை சொல்லிடுறான், நம்பரை சொல்லிடுறான். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த நம்பர் எங்க இருக்குன்றத உடனே ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. முதல்ல ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
சொல்றாரு. அந்த பில்டிங்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டுறாரு. இப்போ இவரோட டீமுக்கு கால் பண்றாரு. டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 10 நிமிஷம் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, இன்ஸ்பெக்டர் உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால தனியால உள்ள நுழையலாம் அப்படின்னு நுழையிறாரு. இவர் வரத சில ஆட்கள் கவனிச்சிடுறாங்க. இப்ப கன்னால இவரை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் பதிலுக்கு அவங்கள கன்னால ஷூட் பண்றாரு. இந்த இடத்துல கன் ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் இங்க ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள தான் கில் அப்படின்றவர் இருக்காரு. அந்த கில் இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டருக்கு சீனியர் இருப்பார்ல, அவருக்கு பேசுறாரு. அதிரடியா நுழைஞ்ச ஹீரோவா அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. கில் தான் இதை பண்ணிருக்காருன்னு இவருக்கு தெரிய வந்துருது. இப்ப இன்ஸ்பெக்டரை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. எதிர கில்ல பார்த்தனோ கோவப்பட்டு கில்ல அடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் நிக்க சொல்லிடுறாரு. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கில்லு தான் இந்த விஷயத்தை பண்ணாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுக்குள்ளேயே பேசி முச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ சீனியர் கிட்ட சொல்றாரு, நான் பேசிக்கிறேன் நீ நில்லு அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வர்றாரு. உனக்காக நான் நிறைய விஷயம் பண்ணிருக்கேன், ஆனா என்னோட பேரனை அவ்வளவு மோசமா அடிச்சிருக்க, நீ என் பேரங்கிட்ட அப்படி நந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் வீட்டுக்கே வந்துட்டான், என்ன பண்ண சொல்றீங்கன்னு இவர் கேக்குறாரு. நான் என்னோட பேரனை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருந்தேன், ஆனா மீனவா அந்த அளவுக்கு அவன் லவ் பண்றான், அதனால தான் வீட்டுக்கே பேசுறதுக்காக வந்தான், என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாரு. நான் அவனை அடிச்சதுக்கும் நீங்க என்ன அடிச்சதுக்கும் சரியா போயிருச்சு, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கில்லும் சரின்னு கிளம்பிடுறாரு. இப்பதான் போலீஸ் டீம் இந்த இடத்துக்கு வராங்க. எனக்காக நீ எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அப்படின்னு கேக்குறாரு. சரி என்ன தம்பியோட வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றாரு. ஹீரோவும் தம்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப தம்பி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு செக்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் பையனை பத்தி என்ன சொல்ற, தேவையில்லாம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. சார் நான் பொய்லாம் சொல்ல, ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கோ அதை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி கிளாரா சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே கே ரிலேஷன்ஷிப்ல இருந்தது எனக்கு தெரியும் சொல்றாங்க. என் பையன் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது, என் பையனுக்கு நான் கல்யாணமே முடிவு பண்ணேன், அவன் சம்மதிச்சுதான் சொல்றாரு. பால் ஒன்னும் விருப்பப்பட்டுலாம் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல, உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் கிளம்பிடுறாரு. கிளாரா வெளியே சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப பாலோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, என்கிட்டயாவது இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா பால் என்கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டான், அதனால தான் சொல்லன்னு சொல்றாங்க. அசோக் மேல தப்பு இல்லன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அதனால அசோக்க வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு நினைக்கிறாரு. அசோக்கோட செல்லுக்கு வந்தோடனே அசோக் இவரை பார்த்து செம்மையா பயப்படுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிருக்காருல, அதனால தான் சாரிடா நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி விடுறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணு மீனாவை பாக்குறதுக்காக வராரு. மீனாவும் விஷால் கூடயே போலான்னு முடிவு பண்றாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விஷால் அனுப்பிடுறாரு. விஷால் வெளியே போனோன்னு இந்த இடத்துக்கு சுரேஷ் வராரு. இவர் தான் சுரேஷை வர சொல்லிருக்காரு. தாத்தா சொன்னாரு நீங்க மீனாவை ரொம்ப லவ் பண்றதா, மீனாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுங்க, சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அசோக் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அவங்க இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அசோக் என்ன சொல்றாருன்னா, திரும்பி நம்ம ரெண்டு பேரே சேர்ந்துடலாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. என்னோட பேரண்ட்ஸ் சொல்லி தான் உங்க கூட பிரேக்கப் பண்ண நினைச்சிட்டு இருக்கல, ஆனா அது உண்மை கிடையாது, நானே பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்சுதான் பிரேக்கப் பண்ணேன், எனக்கு பணக்கார மாப்பிள்ளை வேணும், அதுக்காக தான் ஃபாரின்ல ஒரு மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க, சீக்கிரமா எனக்கு கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவர் உடஞ்சு போயிடுறாரு. திரும்பியும் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிளாரா இருக்காங்க பாத்தீங்களா, லியாமோட பாடியை வாங்கிட்டு லண்டனுக்கே போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கூட இருந்து பண்ணி தராரு. இப்ப இவங்களும் கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, லியாம் எனக்கு கடைசியா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனா அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் நோட்டா, என்ன வாய்ஸ் நோட்னு கேக்குறாரு. இவங்களும் வாய்ஸ் நோட்டை தந்துடுறாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே அந்த கொலன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பால் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிஞ்சோன்னா அசோக் இருக்காரு பாத்தீங்களா, பால் கிட்ட சண்டை போடுறதுக்காக வராரு. ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டு விலகி போயிடுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பால் கிட்ட ரூடா நடக்கிறத லியாம் பாக்குறாரு. பயங்கரமா கோவப்பட்டு இவரை போட்டு அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க சண்டை போறதெல்லாம் விலக்கி விட்டுறாங்க. இப்பதான் லியாம் கையில ஒரு பிளேடு மாட்டுது. அந்த பிளேடு அவர் எடுத்து வச்சுக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. பால் இருக்காரு பாத்தீங்களா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட் அவங்கள மீட் பண்ணிருப்பாரு. ஹீரோவும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ண போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சடனா இவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு ப்ளோ ஜாபும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்றதுக்காக தான் பால் வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு மனசு மாறிடுது. அவங்கள வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி லியாம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. லியாம் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி லியாம் கேக்குறாரு. என்ன பண்றது, என்னோட அப்பாவை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இதனால லியாமும் கோவப்பட்டு இருக்காரு. பால் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கிஸ் பண்ணி சமாதான பத்திட்டு இருக்காரு. கிஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்றாருன்னா, கீழே குனிஞ்சு ப்ளோ ஜாபும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ப்ளோ ஜாப் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் தடுத்துறாரு. என்ன போக விடு அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் லியாம் கோவப்படாத அப்படின்ற மாதிரி இவர் சமாதான பத்துறாரு. விலகி போன்ற மாதிரி கையில இருக்க பிளேட சொல்லட்டுறாரு. அவரோட கழுத்து அறுத்துறது. இப்பதான் கழுத்து அறுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்
பார்க்க வராரு. அவர் விழுந்திருக்கிறத பார்த்து இவரும் வருத்தப்படுறாரு. இப்பதான் அம்மாக்கு வாய்ஸ் நோட் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அம்மா நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பிரசன்ட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ரோடு வரத கவனிக்கிறாரு. அந்த ரோட்ல தான் அவர் வந்திருக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. லியாம் பேசிக்கிட்டே வரும்போது லாரி அடிச்சு தூக்கிடுது. அந்த வாய்ஸ் நோட்டை வச்சு இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டரும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காரு. ஆனா அண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் அப்செட்டா தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. விஷால் இருக்காரு பாத்தீங்களா, குழந்தையாவது என்கிட்ட தந்துருங்க தந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப குழந்தைய மட்டும் இவர் கவனிச்சுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட வீட்டுல கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதை நினைச்சு அசோக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பால் இறந்து போனதை நினைச்சு தம்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாலோட கல்யாண ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப நமக்கு மாலினியை காட்டுறாங்க. மாலினி வீட்டுக்கு பக்கத்துல தான் இவர் ஜீப்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப மாலினி என்ன பண்றாங்கன்னா கதவை திறந்து வச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள வாங்கன்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. இவரும் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இதோட இந்த சீரிஸை முடிச்சிடுறாங்க. புரியுற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.